தக் லைஃப் படத்தோட டீசர் வந்து ஒரு பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு அந்த டீசரை பார்க்கும்போது படம் ஒருவேளை இப்படி தான் இருக்குமோன்னு சில எண்ணங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம என்னன்னு பார்ப்போம் இப்போ. டீசர் பார்க்கும்போது நமக்கு அது நாயகன் படத்தோட ரெஃபரன்ஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நமக்கு சிம்புவோட சைல்டு வெர்ஷன் காட்டும்போது ஓப்பனிங்கே வந்து என்ன காட்டுறாங்கன்னா, நாயகனில் நான் சிரித்தால் தீபாவளின்னு அந்த பாட்டு வந்து ஒரு ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிற மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட செட் மாதிரியே இவங்க வச்சு ஓப்பனிங் வச்சிருக்க மாதிரி இருக்குது அந்த சைல்டு வெர்ஷனுக்கு. சரி, இது நாயகனாக இருக்குமா அப்படின்னு, நாயகன் 2வாக இருக்கும் யோசிக்கலாம்னா பார்த்தா அதுலேயும் 2-3 விஷயங்கள் அடிக்குது. என்னன்னா, அதில் நாயகனில் வேலு நாயக்கர்னு அவர் பேர், இங்கே என்னடானா ரங்கராஜ சக்தி வேலுன்னு பேர் சொல்கிறாரு சிம்பு இவருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் டெல்லி கணேஷ் தான் கமலஹாசனுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்திருப்பார். ஆனால் இங்கே என்னடானா நாசர் தான் ரைட் ஹேண்டாக இருக்கார். கமலுக்கு அப்புறம் நான் தான் நினச்சிட்டு இருக்க நாசருக்கு அவர் பையன் அமரன் தான் எல்லாம்னு சொல்லும்போது கோவம் வர மாதிரி நமக்கு சீக்வன்ஸ் காட்டப்படுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நாயகன் 2வாகவே இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு ஃபேன் தியரியாக நாம் ஏன் நுழைக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறேன். நாயகன் படத்தில் கமலஹாசன் கிளைமேக்ஸில் இறந்துருவார். அந்த கிளைமேக்ஸ் அழிச்சிட்டு அவர் அண்டர் வேர்ல்டில் இருக்கிறாருன்ற மாதிரி காமிச்சிட்டு போலீஸ்காரர் அந்த நாசர் வந்து 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லைன்னு நினச்ச அந்த கருத்து மேலே ஈர்க்கப்பட்டு அவர் வந்து இவரோட சேர்ந்துருக்கலாமா, அந்த மாரி இது நாயகன் 2வாகவே இருந்துடலாமே அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை வருது. அதேமாரி ஒரு ஒயிட் ஷாட்டில் காட்டுறாங்க, மும்பையோட தாராவியை காட்டுறாங்க. நாயகனும் மும்பை தாராவியில் தான் ஸ்டோரி செட் ஆகிருக்கும், இங்கேயும் அதே மாதிரி தான் செட் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பேரலல் இருக்கும்போது ஹெவியாக நாயகனோட ஆல்டர்னேட் ரியாலிட்டியாக இருக்குமான்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த டீசரை பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. என்னென்னா, இது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் மாதிரியே டீசர் கட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று சிம்பு அவரோட கதையை சொல்கிறாரு, இல்லாட்டினா கமலஹாசன் அவரோட கதையை சொல்லுவாருன்னு நினைக்கிறோம் படத்தில். ஃப்ளாஷ்பேக் சொல்லும்போது ஒரு சின்ன தடுமாற்றம் என்ன இருக்குன்னா, விக்ரம் படம் மாதிரி கமலஹாசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இல்லாமல் போயிடுவாரோ, இல்லாட்டினா இவர் சிம்பு கதை சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சிம்பு இல்லாமல் போயிடுவாரோன்னு ஒரு யோசனை இருக்குது நமக்கு. அந்த மாதிரி நடந்தால் என்ன நடக்கும்னு யோசிக்கிறேன். இது பார்க்கும்போது நமக்கு நாயகன் இல்லாமல் செக்கச்சே வந்த வானம், அந்த படத்துலையும் இதே மாதிரி தான் அப்பாவோட இடத்த பிடிக்க ட்ரை பண்ணுற பசங்க 3 பேர் இருந்துட்டு இல்லாத வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு போலீஸ்காரர் இருந்து அவங்க எல்லாரையும் முடிச்சு அந்த டான் கேங்கையே காலி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் அசோக் செல்வனுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. டீசரில் ஒரு சின்ன இடத்துல வந்திருந்தாலும் கிளியர் அண்ட் கட்டாக தெரியுது அவர் போலீஸ் கேரக்டர் தான் பண்ணுறாருன்றது. இதுவும் அந்த மாதிரி எதனா ஒரு இடத்த நோக்கி தான் போகுது. மேபி ஏற்கனவே இன்டர்நெட்டில் ஒரு பஸ் இருந்தது, கமலஹாசன் இறந்து போன மாதிரி செட்டப் பண்ணிட்டு திருப்பி வராரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஆல்ரெடி பஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கமலஹாசனோட ஒரு சுச்சுவேஷனில் சிம்புக்கும் அவருக்கும் இந்த பிரச்சனையில் சண்டை நடந்து கமலஹாசனை கொல்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. கொன்றுவாரோ அந்த பஸ்ஸஸ்லாம் வச்சு கனெக்ட் பண்ணும்போது ஸ்டோரி இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறோம். ஒரு 2-3 சீன்கள் போயிட்டு இருக்கும்போது நமக்கு தோணுச்சு, சிம்புக்கு ஜோடியே இல்லையா. நாம் என்ன ஃபஸ்ட்டு நினச்சிருந்தோம், சிம்புக்கு ஜோடியாக இருக்கிறது எப்படியும் த்ரிஷாவாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே கமலஹாசனோட எஃபெக்ட் வந்து மல்டிபிள் ஹீரோயின்ஸ் வச்சு கமலஹாசனுக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமலஹாசனோட ஐகானிக் லிப் டு லிப் கிஸ்ஸும் வச்சுருக்காங்க அதில் அபிராமியோட. ஸோ அது பார்க்கும்போது நமக்கு விருமாண்டி ப்ளஸ் ஏராமோட சீன்ஸுக்கு ட்ரிபியூட்ஸ் கொடுத்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவோட ரீசன்ட் ரோல்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஹீரோவை பிட்ரேல் பண்ணுற மாதிரியான ஒரு ரோலாகவே அவங்க கண்டினியூ பண்ணுறாங்களோ. குட் பேட் அக்லி ஆகட்டும், விடாமுயற்சி ஆகட்டும், ஹீரோவை பிட்ரேல் பண்ணுற மாதிரியான ஒரு ரோல் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிறதால இங்கேயும் அந்த பிட்ரேல் நடக்குமா, ஒருவேளை சிம்புக்கு ஜோடியாக அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எதனா நடந்து அந்த பிரச்சனையில் எதனாலும் நடக்குமான்னு நாம் யோசிக்கிறோம். ஸோ இந்த பிட்ரேல் பற்றி யோசிக்கும் போது இந்த பிரச்சனைக்கு என்ன மூல காரணமாக இருக்கலாம்னு நினைக்கும்போது த்ரிஷாவோட கேரக்டர் சாகிற மாதிரியும் இவங்க செட் பண்ணலாமா. ஏன்னா த்ரிஷா சாகர் தான் அவருக்கு அந்த ஊரோட அவருக்கு இருக்கிற கடைசி கனெக்ஷனாக இருந்து அவர் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டு சிம்புவை எதிர்க்கிற மாதிரி இருக்கலாமா. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா அந்த டீசரில் அவர் அபிராமியோட இருக்கிறப்ப லுக்கும் த்ரிஷாவோட இருக்கிறப்ப லுக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதேமாரி அவர் சிம்புவோட ஃபைட் பண்ணுற லுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. மேபி த்ரிஷா இறந்து போகிற மாதிரி ஸ்டோரி செட் பண்ண போடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது அதேமாரி மகான் படத்தில் ரெஃபரன்ஸ் ஹெவியாக இருந்த மாதிரி தோணுச்சு. அப்பா பையன் சண்டை, ஆனால் அதில் வந்து ஐடியாலஜிக்கல் வாராக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக மோதிக்க மாட்டாங்க. ஆனால் இதில் நேரடியாக மோதிக்கிறதால 2 பேர்த்துல ஒருத்தர் சாகரா மாதிரி கதை முடிப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறேன். நாயகன்ல ஹீரோ சாகரா மாதிரி தான் முடிச்சிருப்பாரு. இது ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷனா இருக்கிறதால சிம்பு சாகரா மாதிரியோ இல்லை கமலஹாசன் சாகரா மாதிரியோ கதை இருக்கமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிம்பு தான் வில்லன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணும்போது ஹீரோஸ் எப்பவும் வில்லனை கொல்றது தானே நம்மளோட ரத்த நிறைந்த சினிமாவோட கதைகளாகவே இருக்கு. அப்படி பார்க்கும்போது சிம்பு சாவறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. அது ஒரு சின்ன அஞ்சு தான், மேபி நடக்க 90% வாய்ப்பு இருக்கு, அவ்வளோதான். சரி, இவ்வளோனா
இந்த டீசரை பார்க்கும்போது ஒரு இன்சைனாக தான் தோணும். இதை பார்க்கும்போது ஒரு ரெஃபரன்ஸ் வச்ச மாதிரி இருந்தது. உள்ளே நான் இருப்பேன், வெளியே அமரன் இருப்பான் அப்படின்னு அவர் சொல்கிற சீனை ஒரு ரெஃபரன்ஸாக பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சிவகார்த்திகேயன் கிட்ட விஜய் வந்து துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சொல்லி கொடுத்துட்டு போன மாதிரி கமலஹாசன் இவர் தான் அப்படின்ற மாதிரி அன்அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாரோ அப்படின்னு ஒரு சின்ன இன்சைன் தாட் தான் அது. டீசரை பார்த்த வரைக்கும் மல்டிபிள்ஸ் ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அபிராமி, த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமின்னு இவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்கு என்னமோ சிம்புக்கு ஜோடியே இல்லாத மாதிரி அவங்க கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறாங்களோன்னு தோணுது. அதை பார்க்கும்போது சிம்பு ரசிகர்களாக சிலருக்கு வருத்தம் இருக்கும். என் தலைவனுக்கு ஒரு பேர் இல்லாமல் கொண்டு வந்துட்டீங்களேடான்னு அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கலாம். ஏன்னா 3-4 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஆனால் சிம்புக்கு பேர் இருக்க மாதிரி காட்டல. ரிலீஸ் பண்ண பாட்டுகள்லையும் ஜோடி இருக்க மாதிரி காட்டல. அதுதான் எனக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. கமலஹாசனும் மணிரத்னமும் பெரிய லெகசியை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது முன்னாடி தான் ஒரு பெரிய ஃபர்னிச்சரை உடச்சி வச்சுருக்காங்க. என்னென்னா இந்தியன் 2 இந்தியன்ற ஒரு லெகசியை சுக்கலாக நொறுக்கி வச்சுருக்காங்க. அதேமாரி இது நாயகன் 2ன்னு வந்து இதே நொறுக்கிட்டாங்கன்னா எங்களோட மனசு தாங்காது கமல் அண்ட் மணிரத்னம் ஃபேன்ஸாக. அது மட்டும்தான் ஒரு சின்ன பயமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கிறதா நினைக்கிறேன். இந்த டீசரை பார்க்கும்போது உங்களுக்கும் ஏதாவது ஃபேன் தியரி இருந்திருக்கும்ல, அதையும் ஏதாவது இருந்தால் இங்கே கமெண்ட் பண்ணுங்கள்.